ஹலோ மக்களே, நான் உங்கள் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தான். அதுவும் பிஆர் மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட வந்திருக்கேன். வழக்கமாக இப்போலாம் ஹாரர் கேம் தான் அதிகமாக போடுறேன். அதுக்கு நடுவில் சரி ஒரு சேஞ்சுக்கு இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டிருக்கேன். இது முடிச்சுட்டு வழக்கம் போல் வந்த ஹாரர் கேம்லேருந்து ஏதாவது வீடியோ வந்துடும் அடுத்து. சரி ஓகே, இந்த மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 2 மேட்ச் ஆட் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது, இன்னொன்று வந்து அடுத்து வந்து போடுவேன். பார்த்தீங்கன்னா இது 2த்துலேயுமே நான் பார்த்தீங்கன்னா சுத்தியில் வச்சு அதிகமாக விளையாண்டுருப்பேன். அதாவது எந்த சுத்தியல்னா, இந்த ஜிஜு கைசன் ஈவெண்ட்டில் நம்ம அந்த கிறிஸ் பாயிண்ட்டை வச்சு வாங்குவோம்ல, அந்த சுத்தியல் தான். இந்த இடத்துல கூட பாருங்கள், ஒருத்தன் அடிப்பான். சரி நீங்கள் இந்த சைடு போகலான்னு பார்ப்பேன். பார்த்தா எனக்கு இந்த இடத்துல ட்ரிபிள் லைன் வந்துடும். அவன் டக்குன்னு அங்கே இருக்க மாதிரி இருக்கும், பார்த்தா பக்கமாக வந்து என்னை அடிச்சு போட்டுருவான். இப்போ பாருங்கள் எப்படி வந்தானே தெரியல, முடிச்சிட்டான். சரி ஓகே, நம்மளை வந்து இவன் கிளியர் பண்ணிடுவான். ஓகே, அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. நம்மளை ரிவ்யூ பண்ணி விட்டு எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா அவன் வரைய வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த சைடு ஃபைட்டு போயிட்டுருக்குது. அதை போய் என்னன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறேன். ஓகே இருங்க, அவ்வளோதான் ரிவ்யூ ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம கிளம்பிடலாம். இங்கே வேகமாக கொடுக்குறோன்னு ஓடுவேன் கில் அடிக்கலான்னு. பார்த்தா நம்மளை மொக்க பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. என்ன நடக்குன்னு இருங்க, நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், மாசாக போவேன். எனக்கு ஒருத்தனாவே அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளை முடிச்சு விட்ருவான். இதுக்குள்ளே இழுத்துட்டு போய் நமக்கு இது என்ன, இது பேர் கூட என்னன்னு தெரிலங்க. ஆனால் இது ரொம்ப தொல்லை பண்ணுது. இப்போ டக்குன்னு எனிமே டேமேஜ் கொடுத்து இதில் இழுத்துட்டு போயிடுறாங்க. பாருங்கள் நான் செத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் இப்போ நம்மளை தூக்கி விட்ருவார். பார்த்தீங்கன்னா இருங்க, அவ்வளோதான் வந்துட்டோம். இன்னொரு டீம்மேட் தூக்கி விட்டார். சரி ரைட்டு, இங்கே இறங்கலாம். இங்கே மேலே ஒருத்தர் இருந்தேன்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கேயே மேலே இறங்குறேன். மேக்ஸை பாருங்கள், மேக்ஸை போட்டு பொழக்கிறாங்க. அவ்வளோதான், மேக்ஸை பொழந்துட்டாங்க. சரிங்க, டக்குன்னு இறங்கி ஃபஸ்ட்டு மேலே கொண்டு அடிச்சிடலாம். அவன் தான் ரொம்ப குழச்சி கொடுக்குறானா. ஃபஸ்ட்டு இருங்க, அவனை போட்டு தள்ளிடலாம். இங்கே இறங்கி வச்சு இவனை போட்டு பொழந்துட்டு இவங்ககிட்ட ஏதாவது கன்னுக்கு இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இவங்ககிட்ட என்ன இருக்குது? MP5 ஓகே, நல்ல கன்று தான். சரி இருங்க, வேறு ஓகே. மேக்ஸ் மறுபடியும் அடி வாங்குறாரு. வந்தான் சுட்டா செத்தான் ரிப்பீட், அந்த மாதிரி தான் மேக்ஸ் போகிறாப்புல. சரி ஓகே இவ்வளோ நேரம் பாருங்கள், இவனை பார்க்கல. சரி இங்கே கரெக்டாக பாருங்கள், நம்ம டீம்மேட்டு ஸ்கேர் போட்டு ஓலை உடைப்பாங்க, நம்ம அழுத்தி முடிச்சிடுவோம். சரி ஓகே, அவ்வளோதான். இங்கே இதுக்கு மேலே நமக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எனிமி யாருமே இல்லை. சரி இருங்க, நம்ம டீம்மேட் அந்த நாக்கி கிளியர் பண்ணிட்டாரு. சரி ஓகே, வேறு எங்கேயாவது போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இதான் நான் சொன்ன அந்த சுற்றில வச்சு பண்ண ஒரு சம்பவம் இடம். இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக 3 கிலோ தான் இருக்கேனா. நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்ணி விட்டு வெளியே போவேன். பார்த்தீங்கன்னா இங்கே லூட் அடிச்சுட்டு வெளியே போவேன். இங்கே எங்கே அது? இருங்க, இங்கெல்லாம் பொறுமையாக லூட் அடிச்சு தான் போவோம் போல். நானே மறந்துட்டேன். சரி விடுங்க, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்ப்பேன், யாரும் இல்லை. இப்போ டோக்கன் வேறு இல்லை. சரி டீம்மேட் எப்படி காப்பாற்றலை அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே வெளியே போவேன். பார்த்தா ஒருத்தன் நம்ம டீம்மேட் அடித்து அவன் வண்டியில் தப்பிக்கலான்னு பார்ப்பான். அவனை போட்டு பறந்து விட்டாச்சு. சோனியாலாம் என்னமாடா வச்சுருக்கீங்க? என்னமாடா அந்த கேரக்டர் நவுத்து பார்க்க மாதிரி கொஞ்சம் விட்டு தான் கொண்டிருப்பாங்க. சரி டேமேஜு, எனக்கு அவனை போட்டு தள்ளிடலாம். இதுங்க இதை ஒன்று விட்டுட்டு இப்போ சுடுவோம். இதுக்காக செட்டு போயிடுவான். நீங்கள் அவனை கிளியர் பண்ணிட்டு ஓகே, இப்போ டோக்கன் கிடச்சிது 2 கில்லுக்கு. போய் டக்குன்னு தூக்கி விட்டுடலாம். நான் ஒருத்தன் தூக்கி விட்டேன், மேக்ஸ் ஒருத்தர் தூக்கி விட்டார். ஓகே, இல்லை அவரே 2 பேரையும் தூக்கி விட்டார். பார்த்தா இங்கே ஒருத்தர் தான். சரி இவனுக்கு அந்த பவர் போட்டு விட்டு சுற்றியில் ஒரு அடியும் கொடுத்தாச்சு. எப்படி ஓடுறான் பாருங்க. அங்கே அடி வாங்கிட்டான். அதுக்குள்ளே அவன் டீம்மேட் அங்கே ரிவ்யூ பண்ண வர வந்துட்டான். சரிங்க, அவன் டீம்மேட்டும் போட்டாச்சு. சரியான டேமேஜ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் விட்டு தான் கொண்டிருப்பான். ஓகே இருங்க, நம்ம நாக்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி இவனையும் கிளியர் பண்ணி விட்றலாம். சரி ரைட்டு, மெடி போடுறோம். அங்கே வேறு யாரோ வர மாதிரி இருக்குது. சரி இருங்க, வெண்டிங் மிஷின்கிட்டே போயிடலாம். அதான் நமக்கு இப்போதைக்கு சேஃப்டி. ஏன்னா அந்த சைடு தான் ஜோன் இருக்குது. ஃபஸ்ட்டு இருங்க, இந்த லூட் பாக்ஸில் எதாவது இருக்குதா? ஓகே, எல்லா லூட்டையும் முறுக்கியாச்சு. இப்போ கரெக்டாக இங்கே நம்ம ஸ்டே பண்ணாலே போதும், போய கண்டிப்பாக எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் அதுங்களே யாரையோ கூப்பிட்டு போயிட்டான் போல். இங்கே இருக்கான். சரி இருங்க, இங்கே ஒரு லேண்ட்மைன் வச்சு விட்றலாம். வந்தானா சேவாகட்டும். நம்ம டீம்மேட் சேர்த்துட்டு அப்புறம் ஏன்டா அதை போடுறீங்க? எனிமி டீம் போட்டால் மட்டும் அடிச்சிட்றாங்க. சரி ஓகே, அவன் லேண்ட்மைனில் மாட்டல.
சரி இருங்க மேலே போயிட்டு அதுவும் நம்ம மேக்ஸ் அடிச்சிட்டாப்புல. மேக்ஸ் எமௌண்ட்லாம் போடுறாப்புல. சரி இருங்க இந்த சைடு எவனா வரானான்னு போய் பார்த்துடலாம். ஓகே இந்த சைடு யாரும் வரல. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு நாக் ஆவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் சொன்ன அந்த சுத்தியல் மூமெண்ட் வந்திருக்கும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் ஆகிட்டார். ஓகே நான் அந்த பவரை போட்டு கீழேங்க 2வது நாக்கு. இப்போ இறங்கி என்ன நடக்குனே தெரியும். நான் போட்டு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓரியான்னு இந்த சுத்தியல் ஃபயர் பட்டன்லேருந்து கை எடுக்கவே இல்லையே. ஓகே நம்ம டீம்மேட்டை இதுங்க நம்ம டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணி விட்டுறலாம். பார்த்தா டோக்கன் இல்லை. இன்னொருத்த பாருங்க நம்மளை கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறான். சரி ஓகே இந்த அக்காவை மறுபடியும் போட்டாச்சு. இங்கே ஒருத்தன் பாருங்க டீமை ரிவ்யூ பண்ண பார்க்குறான். சரி இதுங்க இவனையும் போட்டு தள்ளிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்லாம் இங்கேருந்து கத்துறாங்க. டே எப்படியா ரிவ்யூ பண்ணி விட்டுறா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் ரிவ்யூ பண்ணி விட்ருவோம். ரிவ்யூ பண்ணி விட்டு ஒருத்தனை தூக்கி விட்ருவேன். ஓகே நம்ம திவாகர் ப்ரோ தூக்கி விட்டாச்சு. சரி ரைட்டு இருங்க எங்கே ஏதாவது லூட்டுக்குது. லேண்ட்மைன் இதில் இருக்கும். ஓகே லேண்ட்மைன் கிடச்சிச்சு. சரி இருங்க. ஓகே இருங்க லேண்ட்மைன் இப்போ தாங்க கிடச்சிது. சரி இங்கே லேண்ட்மைன் வச்சு விட்ருவோம் எதுக்காகன்னு. பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து மாட்டிப்பாப்பில். இப்போ பாருங்கள் லேண்ட்மைன் இந்த மாதிரி லேண்ட்மைன்லாம் கிடச்சா வச்சு விட்ருங்க. ஏன்னா இங்கே ஒருத்தன் வரான். டேய் என்ன நான் இங்கே இருக்கும்போது அங்கே போகிறேன். கில்ல என் கில்லே ஓசி கில் அடிக்க பார்த்துருக்கியா. இங்கே வேறு ஒருத்தன் வர்றான் பாருங்கள். இங்கே பேக் டு பேக் டவுன் வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுவும் நம்ம கக்காசி ப்ரோவும் வந்துடுவார். சரி ஓகே இவனையும் போட்டு தள்ளிட்டு நான் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏறிடுவேன். இந்த இடத்துல இப்போ இன்னொன்று கில் கிடைக்க வேண்டியது நம்ம டீம்மேட் ஓசி போட்டுருவார். கரெக்டாக இங்கே பாருங்கள் ஜம்ப் பண்ணுவேன். பார்த்தா எனிமி இங்கே போவான். சரி இவனை ஒரு அடி வைப்பேன். பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் எடுத்துப்பார். சரி ஓகே இந்த மேட்ச் அவ்வளோதான். நம்ம 2வது மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். ஓகே இந்த இடத்துல நம்ம டீம்மேட் கக்காசி செத்துருவார். அவரை தூக்கி விட்டு வருவேன். பார்த்தா திவாகர் அடி வாங்குவார். என்னன்னு கேட்டால் முன்னாடி ஒரு எனிமியா. சரி இருங்க அவன் மிஸ் ஆயிடுச்சு. அவனை இருங்க இப்போ பாருங்கள் ஒரு ஜம்ப் ஷாட் பாருங்கள் மிஸ் ஆயிடுச்சு. இதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஈச்சி நாக்கு அந்த இடத்துல ஒன் டாப் ட்ரை பண்ணேன். பட் உழுவில். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நல்ல வேலை ஏதோ அடிச்சிட்டேன். ஆனால் இவனை கிளியர் பண்ணிட்டு இவன்கிட்ட என்ன இருக்குது. ஓகே எனக்கு ஃபஸ்ட்டு மெடி போட்டுக்கலாம். மெடி போட்டு பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துடுவேன். அங்கே போயிட்டு பார்த்தா ஒருத்தர் ரிவ்யூ பண்ணி விட்றான் அப்படிம்பாங்க. ஓகே அவன் வேறு கையில் M10 வச்சுருக்கான். கொஞ்சம் போனாலும் அவ்வளோதான். இது வேறு பிடிச்சிச்சு. இப்போ ஸ்லோவாக இருமே. சரி எங்கே போட்டு 2 அவ்வளோதான் சேஸ் ஆகிட்டாங்க. இதில் என்னென்னா புல்லட் இந்த புல்லட்டா இல்லை ஆனின்னு சொல்கிறதான்னு தெரில. புல்லட்டுன்னு வச்சுப்போம். அது வேறு 5 தான் இருக்குது. முதல் நாள் 12 எத்தனையோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் பவர் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்பயுமே நல்லா தான் இருக்குது. ஓகே அப்படியே நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கக்காசி ஓகே நம்ம வேறு ஹெட்லிஸ்ட் போட்டிருக்காங்க. கக்காசி ப்ரோ வேறு அடிச்சு போட்டாங்க. பார்த்தா இங்கே திடீர்னு ஒருத்தன் இறங்குவான். பார்த்தீங்கன்னா இருங்க அவனை போட்டு பொழந்துடலாம். நல்ல வேலை அவன் இப்போ இறங்கினால அவன்கிட்ட கன் இல்லை. அதுக்கு மிச்சம் அவன் நம்மளை பார்க்கல போல. தம்பி இறங்குக்குள்ளே சுற்றி பார்க்கணும். சரி ஓகே அந்த ஹெட்லிஸ்ட் வேறு இன்னும் சாகலை போல். அந்த ஹெட்லிஸ்ட் எப்போ தான் சாவான் இருக்குது. கிரம ஹெட்லிஸ்ட் வேறு எனக்கு வேறு விழுந்துருச்சு. சரி இருங்க ஃபஸ்ட் நம்ம கக்காசி ப்ரோவை போய் ஃபஸ்ட்டு காப்பாற்றிடலாம். ஓகே இவங்க எங்கே இருக்கான்னு தெரியல. வரானா இல்லை போகிறானா. இங்கே ஒருத்தன் ஓடுறான். ஓகே அவனும் ரிவ்யூ பண்ண தான் போகிறான் போல். பார்த்தீங்கன்னா இங்கே வேறு ஒருத்தன். எத்தனை பேர். சரி இருங்க ஃபஸ்ட்டு இவனை போட்டு பொழந்துடலாம். இங்கே எங்கெங்க இருக்கான். மேக்ஸ் வேறு குதிக்கிறாப்புல. ஓகே இருங்க ஃபஸ்ட்டு கக்காசியை தூக்கி விட்டு அப்புறம் எங்கே இருந்தாலும் ஃபைட்டு போகலாம். ஓகே எங்கே யாரையும் காணா. பார்த்தீங்கன்னா இங்கே வேறு வண்டி. இங்கே தேவையெல்லாம் மிஸ் பண்ணிட்டேங்க. இங்கே சுட்டுருக்கலாம். பட்டு அந்த சைடு எனிமி வருவாங்களான்னு பார்த்துட்டு இந்த சைடு சரியாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஓகே திவாகர் ப்ரோவும் செத்துட்டாரு. ஓகே இங்கே ஒரு தோடுறாங்க. இது ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. 2 சைட்லேருந்து அடி விழுந்துச்சு. அப்படியே ஓடியானாலும் தப்பிச்சிட்டோம். பாருங்க உள்ளே போய் எவன் இருக்கானு எல்லாம் பார்க்க சுற்றி வால் போட்டு மெடி போட ஆரம்பிச்சிடுவேன். ஓகே இந்த இடத்துல மெடி போட்டு ஒரு பான் ஃபயர் போட்டுருவேன். டக்குன்னு எங்கள் பக்கம் வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் நினச்ச மாதிரி ஒருத்தன் பக்கம் வேறு வந்திருக்கான். சரி நீங்கள் ஃபஸ்ட்டு வாழை உடச்சிட்டு அவனே உடச்சிட்டான். நல்ல வேலை இந்த இடத்துல போன் ஃபயர் போட்டு ஓரியான் நேரத்தில் இந்த இடத்துல செத்துருப்பேன். சரி இருங்க இந்த இடத்துல நம்ம 2 டீம்மேட்டையும் ரிவ்யூ பண்ணி விட்டு வந்தால் இன்னொருத்தன் ஓடியாரான் அவன் டீம்மேட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. சரி அவன் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா அவன் மிஸ் பண்ணிட்டான். சரி ஓகே இருங்க மறுபடியும் நம்ம மேக்ஸும் செத்துட்டாரு. இப்போ எங்கே நான் மேக்ஸி இப்போ தூக்கி விட்டு நம்ம ஜோனுக்கு போகலாம். ஏன்னா இந்த இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா ஜோனில் அப்புறம் பிளட்டு நிறைய லாஸ் ஆகும். அதனால் நம்ம இப்போயே எஸ்கேப் ஆகிடலாம். சரி ஓகே நான் இந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது திரும்பி எதாச்சியாக பார்ப்பேன். பார்த்தா ஓடிட்டு இருப்பாங்க.
சரி இவங்க அந்த ஹெட்லிஸ்ட்னு நினச்சா இவங்க அந்த ஹெட்லிஸ்ட் கிடையாது. அது எப்போனா இப்போ தான் பார்ப்பேன். இப்போ பாருங்கள், ஒருத்தன் சரியாக வந்து அடி வாங்கிடுவான். ஏன்னா இவன் தான் நல்லா போட்டு பிறந்துருவேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவரை வேறு போட்டு விட்ருவேன். பார்த்தீங்கன்னா இதில் நாக்கு வந்துடும். சரி இன்னொருத்தனும் ஓப்பனில் நின்றுருப்பான். நல்ல வேலை இந்த இடத்துல போடுதல் வைப்பான் கொஞ்சம் விட்டுருந்தா. சரி இருங்க, அவன் ஏன்டா கவர் எடுக்க மாட்டியாடா? சரி இருங்க. ஆனால் இன்னும் பாருங்கள், இவங்களும் அந்த ஹெட்லிஸ்ட் கிடையாது. அப்போ அந்த ஹெட்லிஸ்ட் எங்கே தான் இருக்கானே தெரில. இல்லை எங்கேயாவது உட்காந்து ரிவ்யூ பண்ணி விட்டுட்டு இருக்கானோன்னு தெரில. இங்கே தான் இருக்க மாதிரி காட்டுது. சரி ஜோனு வேறு நம்ம நினச்ச மாதிரி அதிகமாகிடுச்சு. நம்ம ஜோனுக்கு போயிடலாம். சரி இந்த சைடு அப்படியே வருவேன். மொத்தம் ஒரு எனிமி இருப்பான். அடிக்கலான்னு நினச்சா ட்ரிபிளைன்னு. சரி இருங்க, அவன் ஓடிட்டான் அதுக்குள்ள. சரி இப்போ பக்கத்தில் போய் தான் அவன் அடித்தானோ. இந்த இடத்துல வேறு ரெக்கார்டர் வேறு பக் ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரம்பிச்சிச்சு. ஓகே இருங்க, நான் அந்த பவர் போட்டேன். பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துல இருப்பான். நீ யாரும் குழம்பிடாதீங்க, அது ரெக்கார்டில் அப்படி காட்டுச்சு. இவங்க ஒருத்தன் அடித்து பார்த்தா பின்னாடி வேறு ஒருத்தன். சரி ஓகே, இவன் வேறு வாழை உடைக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஒன்று வால் போட்டு மெடி போடலான்னு பார்ப்பேன். பார்த்தா அந்த பக்கம் சுற்றிட்டு வருவான். இங்கேயும் ஒரு வாழை போட்டு மெடி போட்டுட்ருப்பேன். சரி ஓகே, அதுக்குள்ள மறுபடியும் நம்ம 2 பேர் டீம்மேட்டும் இறந்துட்டாங்க. இவங்களை தூக்கி விடுறதுக்குனே நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க போல். சரி இருங்க, இங்கே வேறு ஒருத்தன் தான். இவனையும் போட்டு பழந்துட்டு எங்கே காணா போயிட்டான். நல்ல வேலை இந்த இடத்துல ஏகே வச்சு உட்காந்து அடித்தேன். ஒன்றும் ஒரு அடியும் அவன் சேர்த்து அடிச்சதுனால நாம நாக்காயிருப்போம். சரி ஓகே இருங்க, மெடியை போட்டு டக்குன்னு அங்கே போகலாம். ஓகே சரி இருங்க, அங்கே வேறு ஃபைட்டு போயிட்டு இருக்குது போல். நமக்கு எதுக்கு, நம்ம ஃபஸ்ட்டு போய் ரிவ்யூ பண்ணி விட்டுறலாம். இங்கே ஒருத்தங்க நல்ல வேலை, நல்ல கில்லு கிடச்சிது. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணி விட்டேன். இப்போ கில்லை செக்யூர் பண்ணலான்னு போவேன். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிவ்யூ பண்ணியிருக்கான். நல்ல வேலை, அவனை மறுபடியும் டவுன் வச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வேறு ஆள் போட்டான். ஓகே எரியறதுக்கு இது ஒன்று தான் இருக்குது. லேண்ட்மைன்லாம் செட் பண்ணுறான் பாருங்க. மறுபடியும் இந்த பவரை போட்டு விட்டு ஓகே நான் அடுத்து சரி இருங்க, ஃபஸ்ட்டு அவனை போட்டுடலாம். தம்பி எங்கே அழுத்தினான்? எதாவது இல்லை எங்கே குறி வச்சு அழுத்துறானே தெரியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கே ஒருத்தன். சரி அவ்வளோதான். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான், எண்டுக்கு வரப்போகுது. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாரர் வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் உள்ளே போவேன். நம்ம டீம்மேட் கக்காஷி பார்த்தீங்கன்னா ஃபைனலுமே அடித்து மேட்சை முடிச்சு வச்சுருவார். இந்த வீடியோ அவ்வளோதான். பை காய்ஸ்.